90 நாட்களுக்கு இவரது தடுப்பு காவல் இருக்கப் போகிறது. ஒவ்வொரு மாதங்களும் ஒத்திவைக்கப்பட்ட ஜனாதிபதியின் கையெழுத்தோடு கூடிய 1 வருடங்களுக்கு இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்குரிய அதிகாரம் பெற்ற இந்த சட்டம் இவர் மீது போடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவரது கைது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு குண்டுவெடிப்பை திட்டமிட்டு மேற்கொண்டு விட்டு அதை இரு சமூகங்கள் மீது போட்டுவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சிறப்பாக வெளியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. எப்படி நலமாக இருக்கிறீர்களா? பிறந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். யாராவது முதல் தடவையாக எனது காணொளியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, இப்பொழுது காணொளிக்குள் வரலாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த பிள்ளையானின் கைதும் தடுத்து வைப்பும் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேச சந்திரகாந்தன் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவர் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மீது இப்பொழுது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது 90 நாட்களுக்கு இவரது தடுப்பு காவல் இருக்கப் போகிறது. ஒவ்வொரு மாதங்களும் ஒத்திவைக்கப்பட்ட ஜனாதிபதியின் கையெழுத்தோடு கூடிய 1 வருடங்களுக்கு இவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்குரிய அதிகாரம் பெற்ற சட்டம் இவர் மீது போடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவரது கைது இடம்பெற்றிருக்கிறது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்பார்கள். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. ஒரு குண்டுவெடிப்பை திட்டமிட்டு மேற்கொண்டு விட்டு அதை இரு சமூகங்கள் மீது போட்டுவிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சிறப்பாக வெளியால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் என்று சொல்லப்படுகின்ற 2 இனத்தவர்களின் தலைகளிலே அந்த சம்பவத்தின் முழு பொறுப்பையும் கட்டிவிட்டு அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது உல்லாச வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதுதான் இப்பொழுது சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான கைதா அல்லது கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த ரவீந்திரநாத் அவர்களது கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்தமை தொடர்பான விசாரணையா? 2 தொடர்பாக இப்பொழுது ஆராய இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த ரவீந்திரநாத் 15/12/2006 அன்று கொழும்பு பகுதியில் வைத்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றில் அவர் கலந்து கொண்டு விட்டு அவருக்கு வந்த 2வது தொலைபேசி அழைப்புக்கு, முதல் தொலைபேசி அழைப்பு அவரது வாகன சாரதியிடமிருந்து வந்திருக்கிறது. 2வது தொலைபேசி அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. 2வது தொலைபேசி அழைப்புக்கு அவர் பதிலளித்து விட்டு வருகின்றேன் என்று அந்த கான்ஃபரன்ஸில் இருந்து வெளியே சென்றவர் மீண்டும் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளவில்லை. அப்படியே அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். இதற்கும் பிள்ளையானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமானால், பிள்ளையானின் பெறாமகள் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், அவரது கணவர் கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். கிழக்கிழங்கை பல்கலைக்கழகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளையானின் பெறாமகளின் கணவர் பல்வேறுபட்ட ஊழல்கள் சம்பவங்களோடு நிதி மோசடிகளோடு சம்பந்தப்பட்டிருப்பதை இந்த ரவீந்திரநாத் கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்தவுடன் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் முடிவிலே இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அவரது வேலையை இல்லாமல் செய்வதற்குமான ஒரு முனைப்பாடு ஒன்றினை பேராசிரியர் அவர்கள் எடுத்திருக்கிறார். இதனை பிள்ளையானது பெறாமகள் தீவுச்சேனை சென்று தனது சித்தப்பாவிடம் தெரிவிக்கிறார். எங்களது குடும்பத்தில் இப்படி ஒரு அவமானம் இடம்பெறப் போகிறது, எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் என்று. எனவே இது தொடர்பாக அப்பொழுது புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் சுரேஷ் சாலி. சுரேஷ் சாலியின் ஆதரவோடு பிள்ளையான் இவரை கடத்தினார் என்றுதான் சொல்லப்படுகிறது. கடத்தி இவர் தீவுச்சேனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே விசாரணையின் போது அவர் மரணித்திருக்கிறார். பல்வேறுபட்ட நபர்களால் இது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அப்போதிருந்த சட்டங்கள், அப்போதிருந்த அரச அதிகாரிகள் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பயந்தார்களா அல்லது நடவடிக்கை எடுக்காது விட்டார்களா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த தீவுச்சேனையிலே பல்வேறுபட்ட நபர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கொலைகளின் பின்னணியில் பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய பல கும்பல்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதைவிட அடுத்து இது தொடர்பாக, அதாவது இந்த கிழக்கிழங்கை பல்கலைக்கழக பேராசிரியரின் கைது தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பாரா, அல்லது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்பது தொடர்பாகத்தான் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு பிள்ளையான் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றால், அதாவது ஆரம்பத்தில் பிள்ளையானுக்கு இராணுவத்தினரோடு பேசுவதற்கு மிகுந்த சங்கடம் இருந்திருக்கிறது. அவருக்கு பாசை பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. எனவே இவர்கள், அதாவது சுரேஷ் சாலியையும் பிள்ளையானுக்கும் இருவருக்கும் இடையில் இந்த மொழிமாற்று சேவையை செய்தவர் தான் அசாத் மௌலானா. பிள்ளையானின் பேரில் தான் இந்த குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பிய கதையாக பிள்ளையான் ரவீந்திரநாத்தினது விசாரணைகள் இடம்பெறுகின்ற வேளையில் மாறி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல்களையும் வெளியிட்டு விட்டாரா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்களால் நோக்கப்படுகிறது. இப்பொழுது இன்னும் பல விசாரணைகள் இடம்பெறப் போகின்றன. 90 நாட்கள், அதே வேளையில் 1 வருடங்களுக்கு ஒத்திவைக்கக்கூடிய சட்டம் பிள்ளையான் மீது வந்திருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளர் இது தொடர்பான தகவல்களை அறிவித்திருக்கிறார். இவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் என்ன விசாரணை என்று தெரிவிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, 21ஆம் திகதிக்கிடையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சகலரும் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இப்பொழுது பலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. இதை செய்து ஆட்சி மாற்றத்தின் மூலம் அரசாட்சியை கைப்பற்றி கொண்டவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டில் ஒரு இனத்தின் மீது வீண் பழி சுமத்தி, அந்த இனத்தின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி, அந்த இனத்தை மீண்டெழ முடியாமல் அடிமேல் அடி அடித்து, அந்த சாபத்தின் மீது விளைந்ததன் ஒரு விளைவுதான் இந்த ஆட்சி துரத்தப்பட்டதென்றும் பலர் சொல்வார். கர்மா என்று சொல்வோம் தானே. கர்மா எப்பொழுதுமே ஒருவரை துரத்தி கொண்டிருக்கும். அந்த கர்மா தான் இவர்களை ஆட்சியிலிருந்து துரத்தியது என்றும் சொல்வார்கள். எனவே இப்பொழுது பிள்ளையானிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் மற்றுமொரு கைதுக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வெலிகந்தை படுகொலை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த வெலிகந்தை படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர் யார் என்றால், முன்னே நாள் விடுதலை புலிகளில் இருந்து விலகி வந்து இப்பொழுது அரசியல் நீரோட்டத்தில் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற கருணா என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன். இவர்தான் இதற்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று விசாரணையில் பிள்ளையான் தெரிவித்திருப்பதாக இன்னும் ஒரு கருத்து வந்திருக்கிறது. அப்படியானால் அடுத்த இலக்கு கருணாவாகத்தான் இருக்க வேண்டும். இப்படியாக விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்படியாக விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணையில் முக்கிய சூத்திரதாரி என்று கருதப்படுகின்ற சுரேஷ் சாலி மீது எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. என்னவென்று சொன்னால், ரவீந்திரநாத் காணாமல் போன தினம் என்று சொல்லப்படுகின்ற 15/12/2006 அன்று வெலிகந்தை பகுதியிலிருந்து, அதாவது முதல் நாள் 14ஆம் திகதி சுரேஷ் சாலி அவர்கள் தனது உத்தியோகபூர்வ புலனாய்வாளர்கள் பயன்படுத்துகின்ற வாகனத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் வெலிகந்தைக்கு அவர் திரும்பி வந்தது 15ஆம் திகதி. 15ஆம் திகதி இவர் திரும்பி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் திகதி புறப்பட்டு சென்ற சுரேஷ் சாலி 15ஆம் திகதி திரும்பி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அரச புலனாய்வுக்குரிய அந்த வாகனத்தை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இவர் எங்கு சென்றார், யாரை கூட்டி வந்தார் என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் அந்த குறிப்பேட்டிலே பதியப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த கொலைக்கும் அவர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கும் சுரேஷ் சாலிக்கும் சம்பந்தம் இருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனைகள் பூதாகாரமாகி இருக்கிறது. விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதில் முக்கிய கதாநாயகன் என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் சாலியிடம் ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை? இராணுவத்தில் கை வைப்பதை அரசு பயப்படுகிறதா? இவர் தவிர இன்னும் பல இராணுவ அதிகாரிகள் இருக்கிறார்கள், விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியவர்கள். வெலிகந்த பகுதியில் பல்வேறுபட்ட படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சேனை தீவில் பல புதைகுழிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எது எப்படியாக இருந்த போதிலும் இப்பொழுது பிள்ளையானின் கழுத்து இறுகி இருக்கிறது. அடுத்து யார் கைது செய்யப்படுவார்கள்? காலம் பதில் சொல்லும். அதுவரை பொறுத்திருப்போம். நல்லது உறவுகளே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.